இருக்கிற பேட்டரியை போட்டு அதுக்கப்புறம் சார்ஜை போட்டு இந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தோம். ஆன் ஆச்சு, ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சிருக்கு. சரி இது சும்மா கிடைக்காதே, இந்த ஸ்பீக்கரையும் இந்த ஃபோனையும் வச்சு நம்ம மினி ஹோம் தியேட்டர் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. அவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் நிறைய பாட்டு கேட்பார். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா மொபைலில் மட்டும்தான் கேட்பார். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கரோ அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம அந்த கண்டுபிடிச்ச மினி ஹோம் தியேட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட கொடுத்தேன். அவரோட எக்ஸைட்மெண்ட் பார்க்கணுமே. இன்றைக்கி நம்ம பழைய எறும்பு கடையிலேருந்து இந்த மாதிரி ஒரு பட்டன் ஃபோன் எடுத்திருந்தோம். அந்த நிறைய பேர் வந்து பழைய எறும்பு கடையில் செல்ஃபோன் எடுத்து அதை சரி பண்ணி வீடியோ போடுறோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் தேடி பிடிச்சி இந்த ஃபோன் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஃபோனை நம்ம இரும்பு கடையிலேருந்து 35 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தோம். டச் ஃபோன் இருக்குமான்னு எதிர்பார்த்தேன், பட் கிடைக்கல. நமக்கு வந்து இந்த ஃபோன் தான் கிடச்சிது. இதில் பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து இல்லை. அதனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஊதி போன பேட்ரி இருக்குது. அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற பேட்டரியை போட்டு அதுக்கப்புறம் சார்ஜை போட்டு இந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தோம். ஆன் ஆச்சு, ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சிருக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியல. ஃபுல்லாகவே ஒயிட் அண்ட் பிளாக்காக தெரியுது. ஸோ அதுக்காக நம்ம இதுக்கு வந்து டிஸ்பிளேலாம் மாற்ற முடியாது. ஏன்னா டச் ஃபோனுக்கு வேணால் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோனுக்கு கிடைக்குதா, அது எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது வாங்கினோம்னா எப்படியும் 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஸோ அதனால் இப்போ இதை வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் என் வீட்டில் வந்து சும்மா கிடந்துச்சு ஒரு ஸ்பீக்கர், ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர். சரி இது சும்மா கிடைக்காதே, இந்த ஸ்பீக்கரையும் இந்த ஃபோனையும் வச்சு நம்ம மினி ஹோம் தியேட்டர் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தோணுச்சு. ஃபோனை மினி ஹோம் தியேட்டராக மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் எப்படி பாட்டை ப்ளே பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பட் இந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. உள்ளே என்ன ஒர்க் ஆகுது, என்ன டிஸ்பிளேல தெரியுன்னு பார்க்க முடியாது. இதே கம்பெனி ஃபோனு ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டை போட்டு அந்த நடுவு பட்டுனா 2 டைம் அமுக்குனா பாட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் இருக்கும். அதுக்காக நம்ம ஃபோனில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டை போட்டு ஆன் பண்ணியாச்சு. அந்த லோகோ சவுண்ட்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்க பட்டனை 2 டைம் ப்ளே பண்ணாங்க, பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன குமுதன் ஹாப்பி என்னாச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம்னா உள்ளர வந்து அந்த ஸ்பீக்கருக்குன்னு தனி செட்டப் கொடுத்துருக்கான். இதை கலட்டுறதுக்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக கலட்டுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம கழட்டும் போது லைட்டாக போர்டில் ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் விழுந்தாலோ உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஐசி கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆச்சுன்னா ஃபோன் ஆன் ஆகாது. அப்புறம் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அப்படியே பார்த்து நிதானமாக கழட்டி அதுக்கு எல்இடிக்கெலாம் கொடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் டச் பண்ணாமல் ஸ்பீக்கர் மட்டும் தனியாக கழட்டியாச்சு. ஸ்பீக்கர் பார்த்தீங்களா இத்தனோண்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுலேருந்து தான் அவ்வளோ சவுண்டு வந்துட்டுருக்கு. பொதுவாகவே டச் ஃபோனை விட இந்த பட்டன் ஃபோனு சைனா ஃபோனில் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்டு எகிரும். இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சின்ன ஃபோன் தான், சின்ன ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கை வைக்க வேண்டிய இடம் அந்த ஸ்பீக்கர் தான். ஸ்பீக்கரில் 2 வயர் போகுது பார்த்தீங்களா, அதை அப்படியே கட் பண்ணி விட்டு அதில் எக்ஸ்டர்னலாக ஒரு பெரிய வயரை நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். எதுக்கு இப்படி சால்டரிங் பண்ணுறோன்னா, அந்த ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து நம்ம வெளியே எடுத்து வேறு ஸ்பீக்கரில் கொடுத்துக்கலாம். அப்போ சவுண்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக கேட்கும். இப்படி சால்டரிங் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து பண்ணணும். ஏன்னா அந்த சால்டரிங் ட்ராப் இருக்குல்ல, அது வந்து மற்ற சிப்பிலேயோ இல்லை கெப்பாசிட்டி ஏதாச்சும் இந்த போர்டில் பட்டுச்சுன்னா அப்புறம் ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்து நிதானமாக அந்த வயரை ரிமூவ் பண்ணி அதில் வந்து வேறு வயரை சால்டரிங் பண்ணணும். ஸ்பீக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய வயரை சால்டரிங் பண்ணியாச்சு. இப்போ அந்த வயரோட எண்டில் வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணி மெமரி கார்டை போட்டு பாட்டை ப்ளே பண்ணி பார்க்க வேண்டியதான் வேலை. அண்ணன் வந்து நிர்ணயிக்க 300 அனுப்பிட்டாங்க. பாட்டை ப்ளே பண்ணி விட்டோம் பாருங்கள், ஸ்பீக்கர் வேறு லெவலில் பாட ஆரம்பிச்சிருச்சுங்க. நார்மலாக அந்த சின்ன ஸ்பீக்கரு மொபைலில் டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து வர்ற சவுண்டுக்கும் இந்த ஸ்பீக்கரில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வர்ற சவுண்டும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. என்னால் பாட்டை வந்து ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியல, எனக்கு காப்பிரைட் போட்டுருவாங்கன்ட்டு. சரி இப்போ வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, அதனால் ஃபோனை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா நான் டெமோ பார்க்கறதுக்காக நான் ஃபோனை வந்து நட்டு வரலாம் போட்டு க்ளோஸ் பண்ணாமல் சும்மாத்துக்கு தான் சால்டரிங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு இந்த வயர்லாம் உருவாத அளவுக்கு நம்ம டைட்டாக உள்ளே மாட்டி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒருத்தருக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறோம். அதனால் அவர் வந்து தெரியாமல் உருனா கூட வந்துடக்கூடாது. அதனால் உள்ளே நல்லா டைட்டாக போட்டு வச்சுட்டு நம்ம அதை நட்டெல்லாம் போட்டு இப்போ அகைன் ஒர்க்கை நம்ம செக் பண்ணோம். இப்போது நம்ம ஸ்பீக்கர் வந்து தெளிவாக ஒர்க் ஆகுது. இது வந்து ஈஸியாக கலர்ற அளவுக்கு நம்ம எதுவுமே லூஸ் கனெக்ஷன் கொடுக்கல, எல்லாமே டைட்டாக தான் மாட்டியிருக்கோம். இதை யாருக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம்னா நம்ம அண்ணனுக்கு தான்.
நம்ம அண்ணனை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே சொல்லியிருப்போம். இவர் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்சு பர்சன். பட் இவருக்கு வந்து ஃபோனில் பட்டன் ஃபோனில் இந்த மாதிரி ஃபோன் பண்ணணும், இந்த மாதிரி பாட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஒன் டைம் சொல்லி கொடுத்தா அவர் வந்து கரெக்டாக உடனே சீக்கிரமாக பிக்கப் பண்ணிப்பார். ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து அவருக்கு ஃபோனில் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறோம். அவர்கிட்ட ஒரு லாவா ஃபோன் இருக்குது, அது அவரோட ஃபோன் தான். நான் 10th படிக்கும்போது நம்ம அண்ணனுக்கு பட்டன் ஃபோனு, அதாவது நோக்கியா, லாவா இந்த மாதிரி ஃபோனில் எப்படி பாட்டு வைக்கிறேன்னு சொல்லி தந்தேன். இன்ன வரைக்கும் அதை மறக்காமல் எந்த ஃபோன்லலாம் பாட்டு வச்சுட்டு மாஸ் காட்டுவார். அவர் ஃப்ரீயாக இருக்க டைமில் நிறைய பாட்டு கேட்பார். ஆனால் அவர் பார்த்திங்கன்னா மொபைலில் மட்டும்தான் கேட்பார். அவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கரோ அப்படி இப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நம்ம அந்த கண்டுபிடிச்ச மினி ஹோம் தியேட்டரை பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். ஸோ அவர்கிட்ட கொடுத்தேன். அவரோட எக்ஸைட்மெண்ட் பார்க்கணுமே. நல்லா இருக்கும். ஃபோனுக்கு மட்டும் சார்ஜ் போட்டால் போதும். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை மட்டும் லைட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.